ஸ்வீட் கார்ன் பருப்பு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? 50 கிராம் கடலப்பருப்பு நல்லா ஊற வச்சுட்டு தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு வடை மாவு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வேக வைக்காத பச்சை ஸ்வீட் கார்னை நல்லா உதிரியாக உதுத்துட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சது எல்லாமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் இது நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியை நறுக்கி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 5 டேபிள் ஸ்பூனுக்கு அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன் வேக வைக்காமல் பச்சையாக அரைச்சிருக்கனால கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு குட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. மாவை வடை மாவு மாதிரி உருட்டி தட்டி ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆயிரும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.